கண்டா மஷா அல்லாஹ் என்று சொல்கிறோம்டா அந்த இடத்துல அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகப்படுத்துறோம். ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله. நபியே, நீங்க எதையும் நாளைக்கு நான் செய்வேன் என்று ஒரே வார்த்தையில சொல்லாதீர்கள், இன்ஷா அல்லாஹ் என்ற கலந்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கேயும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய முழு நேரத்திலையும் ரப்புடைய நினைவோட, அதனால்தான் மகத்தான ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எந்த பரலான தொழுகையை தொழுதாலும் நீங்க இந்த துஆவை தவறாதீங்க சொன்னாங்க. அந்த பரலான தொழுகையின் இறுதியில் அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற துஆவை நீங்கள் என்றும் தவற வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு உதவி செய்ய அல்லாஹ். அலா ذிக்ரிக, இந்த நேரம் உன் சிந்தனையோடு வாழ உதவி செய்ய அல்லாஹ். இதுதான் எனக்கு தேவை. வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி உள்ளவனாக வாழ எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். வ ஹுஸ்னி இபாதத்திக, உனக்கு முன்னால் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதில் அழகிய விதத்தில் இபாதத் செய்வதற்கு எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். ஒரு மனிதனுடைய அவன் பெறுகின்ற தர்பியாக்களின் பாஷரையின் அடிப்படை கரு இந்த மூன்று தான். ஒன்று அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்வது, இரண்டாவது அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக வாழ்வது. நன்றியுள்ளவனாக வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய நினைவு தானாக வரும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி ஷதீத். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வாகனத்தின் ஏறினால் சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா மா குன்னா லஹு முக்ரின் வ இன்னா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஓதுற துஆக்களை பாருங்க. சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா, இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி எனக்கு சொந்தமாக ஆக்கி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புறமும் தூய்மையானவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அங்கே அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நபிகளார் நிஅமத்தானி அஸீமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹ்ஹத்து வல் ஃபராக் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டு மகத்தான அருள்கள் அல்லாஹ்வினால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மகத்தான இரண்டு அருள்கள். அந்த இரண்டு அருள்களையும் சரியாக வைத்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வதில் அதிகமான மனிதர்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மஹ்மூத் கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற இடத்தில் இந்த நிஅமத்தை வைத்து நன்மையை கொள்ளையடித்துக் கொள்வதில், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறுவதில் அதிகமான மனிதர்கள் அங்கே திளைத்து நிற்கிறார்கள். முதலாவது அந்த இரண்டு அருள்கள், முதலாவது அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிறான் எவ்வளவு பெரிய ஆரோக்கியம், சுப்ஹானல்லாஹ். கேட்கிறான் எவ்வளவு பெரிய ஆரோக்கியம், சுப்ஹானல்லாஹ். அவனாக சுயமாக நடந்து போகிறான், எவ்வளவு பெரிய ஆரோக்கியம், சுப்ஹானல்லாஹ். சிந்தனா சக்தி, அவனுடைய வளம், அவனுடைய திறன், அவனுடைய முழுமையான கட்டமைப்பின் வெளிப்பாடு, ஆளுமை, ஒவ்வொன்றும் அவனுடைய அறிவு, எல்லாம் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மகத்தான பாக்கியங்கள். ஆகவே இதற்கெல்லாம் பிரதானமான அஸ்ஸிஹா, அவனுடைய உடல் ஆரோக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைத்து நினைத்து அதற்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்விடம் நன்மையை பெற்றுக் கொள்வதில் அதிகமான மனிதர்கள் மறந்துடலில் வாழ்கிறார்கள், மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தர்பியா நினைவூட்டுகின்றது இந்த அருள்களை பார்ப்பது. அல் ஃபராக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று ஆரோக்கியம், மற்றது அவனுக்கு கிடைக்கிற ஓய்வு. ஒரு மனிதருக்கு இந்த இரண்டும் இருக்கும் என்றால் மகத்தான அருள். இதை நினைத்து அவன் ஒவ்வொரு நேரம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஓய்வு இருக்கிறது, நோயாளியாக இருக்கிறான், அவனுக்கு இந்த நாளும் கட்டிலும் கையுமாக அவனுக்கு அங்கேதான் ரெஸ்ட் எடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உடலில் ஆரோக்கியம் இல்லை. ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, அதே ஓய்வு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இருக்கிறார். ஆகவே ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டு அருள்கள் கொடுக்கப்பட இதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நடந்தால் அங்கேயும் அல்லாஹ் நினைவுக்கு வரணும். அதுக்குத்தான் நபி சொன்னார்கள், நீங்க நோயாளிகள் நோய் விசாரிக்க. நாங்கள் அடிக்கடி பல கட்டங்களில் யோசிக்கிற ஒரு விடயம்தான் ஆஸ்பத்திரிகளுக்கு போயிட்டு நாங்கள் குழுக்களாக போய் சந்திக்கணும். நீங்க பாருங்க, நபிகளார் தந்த பயிற்சிகளை பாருங்க. நீங்க மன்னரைகளை போய் சந்தியுங்க, தரிசியுங்க, ஜியாரத் செய்யுங்க.
பொது மையவாடிகளுக்கு போய் தியாரம் பைனஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்றார்கள் சொல்லலாம். ஏன் மையத்தாக இருந்தால் மையத்தாக நீயும் ஆகப் போகிறாய், அது நினைவுக்கு வரும். இந்த உலகத்திலே வாழ யாரும் நிலையாக வாழ முடியாது, வாழ்ந்தவர் யாரும் இல்லை. உங்களுக்கு நபியை முன்னால் யாருக்கும் நிரந்தரமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டது கிடையாது. ஆகவே அவர்கள் மன்னரையிலே இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே உத்தமமான மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கபரிலே என்றால் அவருக்கு நிலையற்ற நிலையில்லாத வாழ்க்கை என்றால் இந்த உலகத்தில் சாதாரண எல்லோரும் மௌத்தாகும். வாப்பா கபர் அங்கே இருக்கிறது, சாட்சியுடைய கபர் அங்கே இருக்கிறது, பக்கத்து வீட்டு மனிதருடைய கபர் அங்கே இருக்கிறது. கண்களுக்கு முன்னால் ஊரிலே தலை சிறந்த தலைவர் மௌத்தாகும் கபர் அங்கே இருக்கிறது. பள்ளியிலே இருந்த ஆளுடைய கபர் அங்கே இருக்கிறது, மோசனுடைய பள்ளைய மோசனுடைய கபர் அங்கே இருக்கிறது. எல்லாரும் வாழ்ந்தவங்க, எங்களுக்கு கற்பித்த ஆசிரியரின் கபர் அங்கே இப்படி பலரையும் பார்த்தால் எல்லாரும் வாழ்ந்தவங்க இன்றைக்கு கபரில் இருக்கிறாங்க. நானும் கடா நிலையாக இருக்க போகிறேன், நானும் அந்த இடத்துக்கு தான் போக போகிறேன். இது ஒரு பயிற்சி, உளவியலான மாற்றத்தை ஏற்படுத்தும். இதே போன்றுதான் நோயாளிகள் நோய் விசாரிக்கிறது. எங்களுக்கு அல்ல இருந்திருக்கிற மகத்தான ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், இதை எங்களுக்கு நினைவுபடுத்தும் பலசம். ஆகவே இவைகள் முக்கியமான திக்ர்கள். ஆகவே முக்கியமாக இந்த நேரத்தில் ஒரு மனிதன் மத்தலுல்லதி யذ்குர்ரப்பா வல்லதி லா யذ்குர்ரப்பா மத்தல் ஹய்யி வல் மையித்தி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழுகின்ற மனிதனுக்கும் நினைவின்றி மறந்து வாழுகின்ற மனிதனுக்கும் உள்ள உதாரணம் உயிருள்ளவனுக்கும் உயிரற்றவனுக்கும் உள்ள வேறுபாடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும் உலைக ஹுமுல் ஃபாஸிகூன். நீங்கள் தங்களை மறந்து அல்லாஹ்வை மறந்து வாழ அல்லாஹ் அவர்களையே மறக்கடிக்க வைத்து கெட்டவர்களாக வாழ்ந்தவர்களை போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் மூமின்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, காலை மாலை திக்ர்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவது ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றலை, வல்லமையை, அவன் செய்த நிஅமத்துகளை ஆகவே என்றும் மறக்காமல் ஓத வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையிலே ஓதினால் அவன் மாலையாகிறதுக்கு இடையில் மௌத்தானால் சுவர்க்கத்தை நோக்கி போவான். மாலையிலே ஓதுகிறான், காலையை அடைவதற்கு முன்னால் இரவோடு இரவாக அவனுக்கு வருத்தமோ ஏதோ ஏற்பட்டு மௌத்தாகிறான். பக்குவமான நிலையிலே அந்த ஓதலை ஓதுவான் என்றால் அவன் சுவர்க்கம் போய்விடுவான் என்று சொல்ல. இதுதான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துஆவின் அர்த்தத்தை பாருங்கள். அப்ப இந்த துஆவை ஓதுவதை மட்டும் சொல்லவில்லை, நோக்கை நம்பி உள்ளத்தால் இதை அர்த்தத்தை விளங்கி இந்த துஆவோடு நான் நாணயமாக நடந்து கொள்வேன். ஓதின அந்த கொடுத்த வாக்கு அதற்கு ஏற்ப நான் என் காலத்தை கழிப்பேன் என்ற அர்த்தம் தான் அங்கே இருக்கிறது. வெறுமனே அர்த்தம் தெரியாமல் ஓதுவதை இங்கே சொல்லவில்லை. அல்லாஹ் அன்த ரப்பி, அல்லாஹ்வோடு நேரடியாக ஒரு மனிதன் தன்னை முன்னோக்கி தன்னை அல்லாஹ்விடத்தில் முற்படுத்தி, யா அல்லாஹ், அல்லாஹும்ம அன்த ரப்பி, நீ என்னுடைய ரப்பு யா அல்லாஹ், நேரடியாக கதைக்கிறான். அல்லாஹ் அன்த ரப்பி, நீ என்னுடைய ரப்பு யா அல்லாஹ், லா இலாஹா இல்லா, உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஹலக்தனி, நீ என்னை படைத்தாய். வஅனா அப்து, நான் உன்னுடைய அடியான் யா அல்லாஹ். வஅனா அலா அஹ்திக வ வஅதிக, உன்னுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன் என்ற அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே வாழுகிறேன். நீ வாக்களித்ததை நம்பி வாழுகிறேன் யா அல்லாஹ். வஅனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததாத், என்னால முடியுமான அளவுக்கு நான் அப்படி வாழுகிறேன் யா அல்லாஹ். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்த வைகளில் கெடுதிகளை பாவங்களை விட்டு முன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன்.
அஊது மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய, நீ எனக்கு செய்திருக்கும் அருள்களை நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் யா அல்லாஹ். எவ்வளவு ஒரு அழகான துஆ பாருங்கள். நீ எனக்கு செய்திருக்கும் அருள்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் யா அல்லாஹ். அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதன்பி, நான் நடந்த தவறுகளை நான் உணர்கிறேன் யா அல்லாஹ், அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் யா அல்லாஹ். நீ நான் நன்றி செலுத்த வேண்டிய நேரத்தில், எனக்கு இவ்வளோ பெரிய அருள்களை செய்திருக்கிற நேரத்தில் நான் உன்னை மறந்து உனக்கு துரோகம், உனக்கு முன்னால் நான் நன்றி கட்டவனாக நடந்திருக்கிறேன். ரெண்டையும் நபிகள் அறிஞர் நினைவுபடுத்தினார்கள். அஊது மின் ஷர்ரி அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதன்பி, இந்த பாவத்தையும் நான் உணர்கிறேன் யா அல்லாஹ். ஃபக்ஃபிர்லி, என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ். ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா, பாவங்களை மன்னிக்கக்கூடிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ். இதுதான் இதை யாராவது விளங்கி என்னுடைய அர்த்தத்துக்கு ஏற்ப ஒரு மனிதன் காலத்தை கழிப்பான் என்றால் சொர்க்கம் போய் விடுவான் என்றார்கள் சொல்லலாம். எந்த மனிதனாவது காலையில் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா கலக் என்று 3 முறை ஓதினால் காலையில் நாளையாகும் வரைக்கும் அவனுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் என்றார்கள். எல்லோரும் ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா கலக், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா கலக், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா கலக். சகோதரர்களே, இப்படி காலை மாலையில் ஓத வேண்டிய முக்கியமான சில துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே நபிகளார் இறுதி காலங்களில் ஓதிய ஒரு முக்கியமான இஸ்திக்பார் தஸ்பீஹ் தான் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற அந்த இஸ்திக்பார். அதோடு தஸ்பீஹ் இதோடு சேர்த்து முக்கியமாக கடைசி காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று ஓதினார்கள் ஸஹீஹ் முஸ்லிம். அப்ப நபிகளார் சொன்னார்கள், இதுக்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இம்தியாஸர்களுடைய பயான் இருக்குது, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்ஷா அல்லாஹ். நான் என்னுடைய இந்த துஆவுடைய நேரத்தை நான் கொஞ்சம் உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாவுக்கு ரொம்ப எளிமையான லேசான 2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஹபீபத்தானில் ரஹ்மான், ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப விருப்பமானது. தகீலதானி ஃபில் மீஸான், நன்மையின் தீமையின் இருக்கின்ற தராசில் நன்மையான தட்டிலே கணத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியது. ஐதான் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த மாதிரியான இஸ்திக்பாரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதி வாரது. நபிகளார் மீது ஸலவாத் சொல்றது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். நபிகளாருடைய கடைசி காலத்துல அதிகமாக ஓதின சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று ஓதினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிம். ஆகவே நாங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 100 முறை விளங்காமே அது சொல்லி படுத்து இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. எல்லோரும் எண்ணி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். 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 சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி
سبحان الله وبحمده استغفر الله. استغفر الله وحده. استغفر الله وحده. استغفر الله وحده. سبحان الله وبحمده استغفر. سبحان الله وبحمده استغفر الله واتوب اليه. استغفر الله وحده. سبحان الله وبحمده. سبحان الله وبحمده استغفر الله. استغفر الله وحده. سبحان الله وبحمده. சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 70க்கும் அதிகமான விடுத்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் இடத்துல பிழை வந்து கேட்கிற யா அல்லாஹ் என்று கேட்கிற நிலையில் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் அந்த நிலையில் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். ஆகவே இது ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இந்த ஒரு இஸ்திக்ஃபாரத்தை இருக்கக்கூடிய முறையை நாம் பயிற்சியாக தந்தோம். சகோதரர்களே, இனி எங்களுடைய இந்த இடத்துக்கு ஷேக் இம்தியாஸ் சலபி அவர்கள் எங்களை இந்த தர்பியாக்கள் பண்படுத்துகின்ற விதமும் எங்களுடைய இலக்கு என்ன, நாங்கள் எப்படி உலகத்தில் வாழணும், எங்களுடைய இலக்கை அடைவதற்குரிய வழிகளை எப்படி நாங்கள் கச்சிதமாக கையாளணும், எங்களுடைய மகத்தான இலக்கான அந்த சுவனம் என்ற மகத்தான பொக்கிஷத்தின் அந்த விசாலம் என்ன, ஆகவே அதை இலேசாக ஒரு மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை அவர் எவ்வளவு பெரிய கட்டங்களை தாண்டி அந்த சுவர்க்கத்தை பெற வேண்டும். அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும் மஸத்துஹுமுல் பஅஸா வதர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகுல ரசூல். இப்படி ஆயத்துகள் நீங்கள் லேசாக சுவர்க்கம் போக போகிறீர்கள் நீங்கள் நினைத்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறானே, பின்னால் அதை அடுக்கி அடுக்கி சோதனைகளை எல்லாம் நினைவுபடுத்துகிறார். ஆகவே நாங்கள் எப்படி இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது, அதன் இன்பங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் எங்களை பண்படுத்தும் விதத்தில் அறிவுரை பகிர்ந்து கொள்ள வருகிறார் இம்தியாஸ் சலபி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் ஹைரா. அன்பார்ந்த சகோதரர்களே, வெளியில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரர்களே, நேற்றைய அஸ்ர தொழுகையிலிருந்து ஆரம்பமான தர்பியா நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூகத்திற்கு பின்னால் இங்கே இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் துஆவுடைய பயிற்சி கொடுக்கப்பட்டு அதை அடுத்து இங்கே எங்களுடைய தர்பியா நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றுவதற்காக அறிவுரை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஷேக் இம்தியாஸ் சலபி சத்தியக்குரல் ஆசிரியர் இந்த நேரத்தில் உரை நிகழ்த்துவார்கள். எல்லோரும் செய்மடுக்குமாறு வாயில் கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபர்களே, நண்பர்களே, ஒரு முஃமினுக்கு உற்சாகத்தையும் மனோதைரியத்தையும் ஊட்டுகின்ற ஒரு சிறந்த காலை பொழுதுக்கான தயாரிப்புகளோடு நாம் எங்களை தஹஜ்ஜுடைய தொழுகையிலிருந்து ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் தஆலா
எங்கள் அனைவருக்கும் அவன் இன்றைக்கு நசீபாக்கி இந்த இடத்திலே நாம் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற ஒரு பாக்கியம், சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்ற ஒரு பாக்கியத்தையும் பெறுகின்ற ஒரு சிறந்த தர்பியாவுடைய நிகழ்ச்சியிலே தான் நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மாதிரியான ஒரு நிகழ்வு எங்களுக்கு எப்போதுமே கிடைக்க வேண்டும் என்ற, அது எங்களுடைய மவுத்து வரைக்கும், எங்களை கொண்டு போய் மண்ணறையில் வைக்கின்ற வரைக்கும் தொழுகைகளை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுகின்ற அந்த பாக்கியத்தை நாம் பெறுகின்ற மக்களாக எங்களை நாம் இந்த இடத்திலிருந்து நாம் திருத்திக் கொள்வோம். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத் தொழுகைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது பற்றிய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிந்ததுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் நஷீத்தாக சுறுசுறுப்பாக தன்னுடைய காலை பொழுதை அடைவதற்கான வழிகளில் ஒன்றுதான் அவன் சுபஹ் தொழுகை ஜமாத்தோடு வந்து தொழுவது என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் எல்லோரும் எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இந்த சின்ன பருவத்திலே பெறுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சுவர்க்கத்தை பற்றி சொன்னார்கள். நீங்கள் அடிவானத்திலிருந்து மின்னுகின்ற நட்சத்திரங்களை பார்ப்பது போல சுவர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கின்றன. அதில் கீழ் படித்தரத்தில் இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு மேலால் இருக்கின்ற சுவனவாதிகளை அப்படி பார்ப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நாம் கீழே இருந்து இந்த வானத்திலே மின்னுகின்ற நட்சத்திரங்களை பார்ப்பது போல சுவர்க்கத்திலே இருக்கிற பல படித்தரங்களை உடைய அந்த மக்களில் கடைசியாக இருக்கிற படித்தரங்களுடைய மக்கள் அவர்களை விட உயரத்திலே இருக்கின்ற அந்த படித்தரங்களுடைய மக்களை அப்படி அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், திருக்க மனாசில் அன்பியா லா யர்வா கைரு. அல்லாஹ்வுடைய தூதரே, உயர்ந்த தரஜாவிலே இருக்கின்ற அந்த மக்களை கீழே இருக்கின்ற மக்கள் அப்படி எட்டி பார்க்கிறார்கள் என்றால், அந்த உயர்ந்த தரஜாவிலே இருக்கின்ற மக்கள் நபிமார்களாகத்தான் இருக்கும், அவர்களுடைய அந்தஸ்தை பெற்ற அந்த நல்லடியார்களாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரே, அது யாராலும் பெற முடியாது என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலா, அப்படி அல்ல, வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் யாருடைய கையில் இருக்கின்றதோ அந்த ரப்பு ஆகிய அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த அந்த மக்கள் யார் தெரியுமா? ஆமனு பில்லாஹ் வ ஸத்தகுல் முர்ஸலீன், அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்ட மக்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்களை உண்மைப்படுத்திய மக்கள், அந்த மக்கள் தான் நாம் உயர்ந்த தரஜாவிலே இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பான சகோதரர்களே, உயர்ந்த தரஜாவை பெறுவது என்பது இலகுவான ஒன்று அல்ல. ஒரு மாணவன் பரீட்சையிலே 100 புள்ளிகளை பெற்ற மாணவனாக அவன் பாஸ் பண்ணுகிறான் என்றால், 8 பாடங்களிலும் மிக சிறந்த சித்தி அடைந்த மாணவனாக அவன் பாஸ் பண்ணுகிறான் என்றால், அது சாதாரணமான ஒரு காரியமா? சாதாரணமாக எல்லோருக்கும் எல்லாம் 8 எடுத்ததாக பாஸ் பண்ணக்கூடியது ஒரு சாதாரணமான விஷயமா? அந்த 8 பாடங்களுக்கும் அவர் என்ற உயர்ந்த தரத்தை அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பல நாட்கள் கண்விழித்து தூக்கத்தையும் மறந்து பசியையும் மறந்து தன்னுடைய அந்த பரீட்சையுடைய வெற்றிக்காக வேண்டிய ஒரு மாணவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறார், கஷ்டப்பட்டு படிக்கிறார். எப்படியெல்லாம் படித்து நோட்ஸ் எடுத்து இந்த பரீட்சையை வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் சிந்தித்து அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டு அந்த பரீட்சையில வெற்றி அடைகிறது இருக்கிறது, அது சாதாரணமான ஒன்றல்ல. அப்படி சித்தி அடைகிற மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடைந்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு தயார்படுத்தியிருக்கின்றது சுவனமும் இலகுவாக மூமின்களால் பெறுவதற்கான வாய்ப்பு அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு சோதனையோடு
அவர்கள் பல தடைகளை கடந்துதான் அந்த தரஜாவுக்கு அவர்கள் போக வேண்டும். பாடத்திலே 8 பாடங்களிலும் என்ற அந்த உயர்ந்த சித்தி அடைவதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுகின்ற மாணவர்கள். அப்படியாக இருந்தால் அல்லாஹ் தயார்படுத்தியிருக்கின்ற உயர்ந்த அந்த தரஜாவிலே சோனக்கும் இந்த உலகத்திலே நீங்கள் ஈமானுக்காக, அதை தேடுவதற்காக, அதை படிப்பதற்காக, அதை பயிர்வதற்காக, அதை மக்களுக்கு சொல்லுவதற்காக, உங்கள் வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக பல படித்தரங்களை, கஷ்டங்களை நீங்கள் சகித்துக் கொண்டு போகும்போதுதான் அல்லாஹ் அந்த உயர்ந்த தரஜாவை உங்களுக்கு தருகிறார். அதுதான் என்னுடைய இலட்சியமாக இருக்கிறது. சஹாபாக்கள் என்ன ஆர்வத்தோடு கேட்கிறார்கள் பார்த்திருக்கிறார். அந்த தரஜாவை அடைய நாங்கள் உள்ளது, அது நபிமார்கள் தான் என்று கேட்ட போது இல்லை, நபிமார்களை நீங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டு நபிமார்களை நீங்கள் உண்மைப்படுத்தினால் அந்த தரஜா உங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே முதலில் நாம் ஈமான் என்றால் என்ன படிக்க வேண்டும். அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் என்ன மாதிரி ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை படிக்க வேண்டும். நாம் ரப்பாகி அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், ஆமன்து பில்லாஹ் என்று சொன்னால் அந்த ரப்பு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அந்த ரப்பை எப்படி நாம் ஈமான் கொள்ள வேண்டும், அந்த ரப்பை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், அவர் தன்னை பற்றி குர்ஆனில் விவரிக்கின்ற செய்திகள் என்ன, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், அவருடைய திருப்பெயர்கள் என்ன, அவருடைய சிஃபாத் என்கின்ற பண்புகள் என்ன, இதை பற்றி முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்புகின்றவர்கள் கண்டிப்பாக அஸ்மா சிஃபாத் என்று சொல்லுகின்ற இந்த பண்பை குர்ஆனிலிருந்து முதலில் அவர்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகீதா கோட்பாட்டை எப்படி சொல்லி தந்தார்கள் என்று படிக்க வேண்டும். அந்த அகீதாவை நாம் அப்படியே தான் முழுமையாக நம்ப வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதில் எந்த ஒரு கூட்டல் குறைவோடு நாங்கள் வியாக்கியானம் கொடுப்பதும், நாங்கள் அதற்கான விளக்கணம் வகுப்பது எங்களுடைய கடமையாக இருக்கக்கூடிய சோதனை. அல்லாஹ் அதை தானாக விவரித்து சொல்லியிருக்கிறார். எனவே நாம் அதை அப்படித்தான் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை விளக்கப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய பண்புகளை நாம் நம்ப வேண்டும். அதில் எங்களுடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது, எங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தக்கூடாது, நாங்களாக விளக்கங்கள் சொல்லக்கூடாது. அது எங்களுக்கு தரப்பட்ட கடமையாக, எங்களுக்கு தரப்பட்டதெல்லாம் சொன்னதை நாம் நம்ப வேண்டும். அவ்வளவுதான் அகீதாவுடைய மிக முக்கியமான பிரச்சனை. அகீதாவுக்கு போய் நாங்கள் தாரிஃபாத்துகள் விளக்கங்கள் சொல்லக்கூடாது. இந்த ரப்பை நீங்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளாத வரை, நானும் நீங்கள் நம்புகின்ற ரப்பை புரிந்து கொள்ளாத வரை எங்களுடைய ஈமான் பூர்த்தியாக. எனவே ஆமனு பில்லாஹி ரசூலுல்லாஹ் முதலில் சொன்னது அல்லாஹ்வை நம்ப வேண்டும். தௌஹீதுடைய படித்தரங்களை நீங்கள் படிக்க வேண்டும், அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த தொழுகை ஆரம்பிக்கின்ற சுபஹுடைய நேரத்தில் சூரா நூஹ் என்கின்ற அத்தியாயம் ஓதப்பட்டது. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது இறை தூதர். அந்த இறை தூதர் உலகத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன? அவர் இந்த மக்களிடத்தில் அல்லாஹ் பற்றி எப்படி எடுத்து வைத்து தாவத் செய்தார். அதுதான் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய மிக சுருக்கமான ஒரு வரலாற்று சுருக்கம். சூரா நூஹ் என்கின்ற அத்தியாயம் இருக்கிறது. இந்த உலகத்துக்கு முதலில் அனுப்பப்பட்ட இறை தூதர் அவர் மக்களிடத்திலே அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்திய, ஈமான் கொள்ள வேண்டிய முறையை பற்றி சொன்ன விஷயங்கள் தான் அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் முழுமையாக அழகாக சொல்கிறார். அது மிக சுருக்கமாக சொல்கிறார். மக்கள் புரிகின்ற அளவு, விளங்குகின்ற அளவு, நடைமுறைப்படுத்துகின்ற அளவுக்கு அவர் அகீதாவை மக்களிடத்தில் எப்படி முன்வைத்தார் என்று அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் மிக சுருக்கமாக சொல்கிறார். அந்த மக்கள் வழிகட்டு போனார்கள். அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த மிக சிறந்த நல்ல அடியார்களை மரணித்ததற்கு பின்னால் அவர்களுடைய கபர்களை கட்டி வணங்க தொடங்கிய அந்த மக்கள் அவர்கள் வழிகட்டு போன அடிப்படை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். நல்லவர்களுடைய பேரால் கபர்களை கட்டி வணங்கி கொண்டிருந்த சமூகத்துக்கு தான் ஒரு இறைத்தூதர் வருகிறார். இதை நீங்கள் ஆழமாக மனதில் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும், பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் உலகத்துக்கு வந்த இறைத்தூதர் யாரிடத்துல வந்தார் தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பற்றி முறையாக விளங்கி செயல்படுத்தி ஈமானோடு மரணித்து போன நல்லடியார்கள் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவர்களுடைய கபறுகளை
அடையாளப்படுத்த தொடங்கினார்கள். பின்னால் வந்த மக்கள் அதை வணங்கத் தொடங்கினார்கள். உலகத்திலே முதலில் ஏற்பட்ட வழிகேடு நல்லவர்களுடைய பேரால் கட்டப்பட்ட கபரின் மூலமாக மக்கள் வழிகிட்டு போனார்கள். அந்த மக்களை சீர்திருத்தி அகீதாவை நிலைநாட்டி அல்லாஹை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹை நீங்கள் எப்படி நம்ப வேண்டும், எப்படி நம்பினால் அவன் உங்களை மூமின்களாக ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த அகீதாவை தான் போதிப்பதற்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். என்ன அர்சல்னா நூஹன், நாங்கள் தான் நூஹை இறை தூதராக அனுப்பி வைத்தோம் என்று அந்த அத்தியாயத்திலே முதல் வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். நாங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய சமுதாய மக்களுக்கு தூதராக நாங்கள் தான் அனுப்பினோம். நூஹை நீங்கள் போய் மக்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தப்பான வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் ரப்பிடத்திலே பாவமன்னிப்பு கேளுங்கள், நீங்கள் செய்வது தப்பு, அவன் நிச்சயமாக பாவங்களை மன்னிக்கின்றவனாக கஃபாராக அவன் இருக்கிறான். அல்லாஹ் இவருக்கு அறிமுகப்படுத்துகிறான். அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? வான பூமியை படைத்தவன். அவர்கள் இந்த மனிதர்களை அல்லாஹ் அந்த மனிதர்களுடைய அந்த அந்தஸ்தை அடைய முடியாது, மனிதர்கள் இறைவனுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. நீங்கள் நம்புகின்ற கொள்கை தப்பானது. அல்லாஹ் உங்களுக்கு செல்வங்களை தருகிறான், பிள்ளை செல்வங்களை தருகிறான். அவன் தான் ஆறுகளை தோட்டத்துறவுகளை எல்லாம் உண்டு பண்ணுகின்றவன். அந்த ரப்பை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் செய்கிற வணக்கம் பிழை. நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆவை பற்றி, அவனுக்கு நெருங்கின்ற வழிகளை பற்றி தான் அவருடைய பிரசாரத்தை சாராம்சமாகும். எனவே ஆமனு பில்லாஹ், சுவனவாதியின் உயர்தரத்தில் இருப்பவர்கள், அல்லாஹ்வை முறையாக நம்பிய மூமின்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு தான் அல்லாஹ் உயர்ந்த தரஜாவை கொடுக்கிறான். இந்த நம்பிக்கை நீங்கள் மக்களிடம் பேச போனால், அல்லது இந்த நம்பிக்கை பிரகாரம் மக்களிடம் நீங்கள் வாழ போனால், உங்களுக்கு பல தொல்லைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கும். எனவே இந்த ஈமான் நம்புவதும் பேசுவதும் பின்பற்றுவதும் அது சாதாரணமானதல்ல. எனவே அவர்கள் அதற்காக தங்கள் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், உயிரை கூட கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு வரும், அவர்கள் வாழ்ந்த மண்ணை விட்டு கூட வெளியேறுகின்ற சூழ்நிலை வரும், அவர்கள் வாழ்ந்து கொண்டு அனைத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அத்தனை தியாகங்களோடு சேர்ந்து அந்த ஈமானை அங்கீகாரர்கள் நிலைநிறுத்துகிறார்கள். பாருங்கள், அந்த மக்களுக்குத்தான் அந்த மகத்தான தரஜாவுடைய சுவனத்தை கொடுக்கிறார். இதுதான் உயர்ந்த ஏ என்ற அந்த சிறத்தி பெற்ற மிக சிறந்த தரஜா. ரசூலுல்லாஹ் இரண்டாவதாக சொல்கிறார்கள், வஸத்தகுல் முர்ஸலீன், நபிமார்கள் உண்மைப்படுத்தியவர்கள். இறை தூதர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார். மொத்த சமுதாயம் நிராகரிக்கிறது. ஊர் வளமை என்று சொல்லி நிராகரிக்கிறார்கள், ஊர் பிரமுகர்கள் போட்ட சட்டங்கள் என்று சொல்லி நிராகரிக்கிறார்கள், ஊருக்கு மாற்றமாக போன அவனை வெளியேற்றும் என்கிறார்கள். இந்த பழக்க வழக்கம் சதா இருந்து கொண்டிருக்கு. இதுக்கு மாற்றமாக செய்தால் உங்களுக்கு பள்ளிவாசல் இடமில்லை, உங்களுக்கு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு மையவாடி தரமாட்டோம், உங்களை புறக்கணிப்போம், எல்லாவற்றையும் உங்களை பகிஷ்கரிப்போம் என்று சொல்லுகின்ற போது மிகப்பெரிய ஒரு சோதனை நாங்கள் சந்திக்கிறோம். அல்லாஹ் இந்த சோதனையோடு மூமின் வாழ வேண்டும் என்று அவன் ஏற்படுத்தியிருக்கிறான். நபிமார்களுக்கு கூட திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கு எதிரிகளை உருவாக்கி தான் வைத்திருக்கிறோம். ஒரு நபி அல்லாஹ்வுடைய வஹீயை மக்களுக்கு சொல்ல வருகிறார். சொல்ல வருகின்ற போது கூட அல்லாஹ்வே எதிரிகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இவர் இந்த நபி எதிரிகளோடு போராடித்தான் அவர் கூட தீனை சொல்ல வேண்டும். மக்கள் மத்தியில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்கள். சத்தியம் பேசுவதற்கும் போது எதிரிகள் அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான். அவர்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கு அல்லாஹ் அப்படி செய்கிறான். எதிரி ஒன்றுக்கு முன்னால் இருக்கிறான். இந்த போராட்ட களத்தில் நீ அவரையும் சந்தித்துக் கொண்டு தீனை பேச வேண்டும். சத்தியத்தை நீ சத்தியமாக மக்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். இப்படி ஒரு போராட்டத்தையும் மூமின்கள் சந்தித்துத்தான் ஆகணும். சூரா யாசின் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் ஒரு கிராம மக்களுக்கு 3 பேர் இறை தூதர்களாக அனுப்பினோம். ஒருவரை அனுப்பினோம், அந்த மக்கள் அவரை போய்விட்டார். 2வது இறை தூதரை அனுப்பினோம், 2 பேரும் சேர்ந்து அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். 2 பேரையும் மக்கள் போய்விட்டார்கள். 3வது இறை தூதரை அனுப்பி அவர்களை பலப்படுத்தினோம். அப்போது அந்த ஊர் மக்கள் 3
தூதர்கள் வந்து இந்த மார்க்கத்தை மக்களிடம் சொல்லும் போது கூட முழுமையாக நிராகரிக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், ஒரு கிராம சமூகத்துக்கு 3 இறை தூதர்கள், 3 பேர் இவர்கள் பொய்யர்களாகினார்கள். உங்களுடைய வருகை ஒரு கெட்ட சகுனமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்றார்கள். ஒரே ஒரு மனிதர் மட்டும் ஈமான் கொண்டார். அதை அல்லாஹ் குர்ஆன் சொல்றார், வஜா ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனா, ஒரே ஒரு மனிதர் அந்த மதீனா கிராமத்தில் தொங்கல் ஓடோடி வருகிறார். வந்து சொல்கிறார், யா கௌமி, என்னுடைய சமூகமே, இத்தபியுல் முர்சலீன், அல்லாஹ் உங்களுக்கு நபிமார்களை அனுப்பி வைத்து சொல்கிற இந்த நபி தூதர்களை நீங்கள் நம்புங்கள். அவர்கள் பிரசாரம் அதற்காக இன்னும் கூலியும் கொடுத்தார்கள் கேட்கவில்லையே. அவர்கள் சொல்வதை நம்புங்கள். நான் அந்த இறை தூதர்களை நம்புகிறேன். நான் இந்த இறை தூதர்களை நம்புகிறேன். வானம் பூமியை படைத்த ரப்பை தான் நான் என்னுடைய ரப்பாக ஏற்றுக் கொள்கிறேன். வேறொரு ரப்பு எனக்கு கிடையாது. அவன் வானம் பூமிகளை படைத்தவன். அப்படிப்பட்டவனை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன். அவனை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நான் வழிகளில் ஒருவராகத்தான் இருப்பேன் என்று அந்த இறை தூதர்களை அவர் உண்மைப்படுத்திக் கொண்டு மக்களிடத்தில் அவர் பேசுகிறார். அவருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன தெரியுமா? அவருடைய கதையை மக்கள் முடித்து விடுகிறார். அவர் கொலை செய்யப்படுகிறார். ஆனால் அல்லாஹ் கொடுத்த முடிவு பாருங்கள், கீழத்துக்குள் ஜன்னத். அவர் கொலை செய்யப்பட்டவுடன் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரிசால்ட்டை பற்றி குர்ஆன் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் போது, கீழத்துக்குள் ஜன்னத், நீங்கள் சூரத்துக்கு போய் சேர்ந்து கொள்ளுங்கள், சூரத்திலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கான கூலி. உலகத்திலே இறை தூதர்களை நம்பி அதை உண்மைப்படுத்துகின்ற பணியில் அவர் ஈடுபட்ட போது மக்கள் அவரை கொலை செய்தார்கள். கொல்லப்பட்ட அந்த மனிதர் போய் சேர வேண்டிய இடம் சூழம்தான். அந்த உயர்ந்த தரஜாவுக்கு அவர் போய் சேர்கிறார். சகோதரர்களே, அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் இதை அறிந்து கொள்ளக்கூடாதா? என்னுடைய ரப்பு என்னை மன்னித்து என்னை கண்ணியமான ஒருவர்களில் ஒருவராக என்னையும் அவன் ஆக்கியிருக்கிறான். ஆனால் என்னுடைய சமூகமோ இதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்று அவர் அதற்கு பின்னால் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். எனவே வசந்தத்துல் முர்சலீன், இறை தூதர்களை உண்மைப்படுத்தியவர்கள் என்பது போது அதுவும் சாதாரண ஒரு பிரச்சனை அல்ல. பார்த்திருக்கிறார், அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் இந்த மேலான ஜன்னத்தை அவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே இந்த இரண்டுக்காகவும் தான் இந்த தர்பியாவுடைய பாசனைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய அடிப்படை பேஸ். அகீதா இல்லாமல் நாங்கள் முஸ்லிமாக வாழ முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு தொழுகையுடைய பயிற்சி சொல்லும் போது கூட எல்லோரும் தொழுகிறார்கள், ஆனால் தொழக்கூடிய முறை தெரியாது. எல்லோரும் தொழுதுவிட்டு போகிறார்கள், ஆனால் எப்படி தொழ வேண்டும், எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், எப்படி ருக்கூ சுஜூத் செய்ய வேண்டும் தெரியாத எல்லாருமே தொழுகிறார்கள். அதுபோல உலகத்தில் எல்லோருமே வாழ்கிறார்கள். எல்லாரும் இஸ்லாம் தெரிந்ததாக சொல்கிறார்கள், எல்லாரும் அகீதா தெரிந்ததாக பேசுகிறார்கள். ஆனால் அகீதாவை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் பேசுகிறார்கள். அகீதாவை எப்படி நம்ப வேண்டும் என்ற அந்த தெளிவான நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். தவறுகளை திருத்தி சரியான முறையில் நாம் அதை செயல்படுத்த வேண்டும். அதை திருத்துவதற்காகத்தான் நாம் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். அதற்காகத்தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறீர்கள். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களிடத்திலே அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை தூதர்களை எப்படி நம்பி செயல்பட வேண்டும் என்ற ஈமானுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் இந்த பயிற்சி பாசைகளிலே நன்மைகளை பெறுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு சுவனத்தை அவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த சுவனத்துக்குரிய தயார் எந்த கண்ணும் பார்க்கிறாத, எந்த காதும் கேட்கிறாத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் உதிக்கிறாத வகையில் அல்லாஹ் இந்த சுவனத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அது ஏற்று சொல்லேன், அது சுவனம் இப்படித்தான் என கண் பார்க்கவில்லை, என காது கேட்கவில்லை, உள்ளத்தில் அதை நான் கற்பனையாக கூட சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த சுவனத்தினுடைய பாக்கியத்தை வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு குர்ஆன் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார்கள், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி. எவர்களுக்கு இந்த சுவனத்தினுடைய இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இரவிலே தூங்கிக் கொண்டிருந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புவார்கள். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, தங்களுடைய படுக்கைகளை விட்டு அவர்கள் எழுந்து
يدعون ربهم خوفا وطمعا. அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்திலே பயந்தவர்களாக, சுவனத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவர்கள் அல்லாஹ்விற்கு பிரார்த்தனை செய்கின்ற மக்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார், அல்லாஹ் அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றவை அது மறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாத வகையில் அந்த சுவனம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நன்மையான காரியங்கள் கூட அவர்கள் சுவனத்தை பெறுவார்கள் என்று தொடர் வசனத்தை அல்லாஹ் விளக்கப்படுத்துகிறார். அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஓதி காண்பித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தஹஜ்ஜுடைய தொழுகை என்கின்ற போது சுபஹுக்கு முன்னால் நாம் ஒரு 15 நிமிடமாவது முன்னால் எழுந்துகின்ற போது எங்களுடைய உள்ளங்கள் அப்படியே அமைதி அடைகிறது, எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் அப்படியே அமைதி அடைகிறது. இந்த ஊர், இந்த உலகம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், நிசப்தமான நேரத்திலே, அமைதியாக இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் கண்விழிக்கிறோம். பலர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் கண்விழிக்கிறோம். ரப்புக்கு முன்னால் வந்து அப்படியே நாங்கள் எங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்கிறோம். அவர்களுக்காக சுஜூதிலே விழுந்தவர்களாக நாங்கள் கண்ணீர் விட்டவர்களாக பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய கஷ்டங்களை முன்வைக்கிறோம், எங்களுடைய தேவைகளை முன்வைக்கிறோம். அந்த ரஹ்மான் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வானத்திலிருந்து இறங்கி வருகிறான் என்று சொல்லுவார்கள். அடியார்களே, நீங்கள் கேட்க மாட்டீங்களா? உங்களுடைய தேவைகள் என்ன, நான் அதை நிறைவேற்றி இருக்கிறேன். நீங்கள் பாவம் என்று கேட்டால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று வல்ல ரஹ்மான் இறங்கி வந்து கேட்கிறார் என்று சொன்னார். உலகத்திலே மிக சொல்லப்பட்ட மிக அற்புதமான ஒரு கவுன்சிலிங் முறை ஒன்றுதான் இந்த முறை. உளவியல் ரீதியாக மனிதனை அமைதிப்படுத்துகின்ற, அவனை சாந்தப்படுத்துகின்ற ஒரு அழகான சந்தர்ப்பம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் மூமினை கிடைக்கிறது. பகல் இல்லாமல் அவன் ஆடி ஓடி விளையாடி கஷ்டப்பட்டு ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருந்தவன், தன்னுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தவன், அவன் வாய்விட்டு பேசுகின்ற ஒரு நேரம், அவன் தன்னுடைய குறைகளை சொல்லி கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நேரம். எப்போதும் கவுன்சிலிங் சொல்லப்படுகிற முக்கியமான ஒன்றுதான், உங்களுடைய பிரச்சனை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், உங்களுடைய கண்ணீரை நீங்கள் அடக்கிக் கொள்ளாதீர்கள், கண்ணீரை விட்டு அழுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ரிலாக்சேஷன், அந்த அமைதி கிடைக்கும் என்பதுதான் கவுன்சிலிங் பிரதானமான செயற்பாடு. அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு தஹஜ்ஜுடைய நேரத்திலே தந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள், உங்களுடைய தேவையை வாய்விட்டு அல்லாஹ்விற்கு சொல்லுங்கள். அமைதியான நேரம், மக்கள் உறங்கி கொண்டிருக்கின்ற நேரம், அது உங்களை அப்படியே சாந்தப்படுத்துகிறது. அப்படியான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த வாய்ப்புக்கான பயிற்சியாகத்தான் இந்த அமைப்பையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதில் கவனம் செலுத்தியவர்களாக இதை தொடர்ந்து படித்து எங்களுடைய அறிவை மேம்படுத்தி சூரத்தில் உயர்ந்த அந்த நிச்சயமான தரஜாக இருக்கின்ற மக்களாக நாம் எங்களை மாற்றிக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்குரியவர்களாக ஆக்குவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரா. இவ்வளவு நேரமாக எங்களுக்கு அறிவுரை செய்த ஷேக் இம்தியாஸ் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த அறிவுரைகள் எங்களுடைய காதுகள் பட்டு தெரிந்து காற்றோடு காற்றாக கலந்து பிரிந்து கலைந்து போகின்ற ஒரு துர்பாக்கிய நிலைக்கு இல்லாமல் இது எங்களுடைய பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் பண்படுத்தக்கூடியவைகளாக அமையட்டும். அல்லாஹ் அதை மனமான ஒன்றாக ஆக்கி அருள்வானாக. சகோதரர்களே, இந்த தர்பியா நிகழ்ச்சியின் அடுத்த அங்கமாக இளைஞர்களோடு நேரடியாக அவர்களை முன்னோக்கி கதைத்து உள்ளங்களை தட்டுகின்ற விதத்தில் மனிதனின் இயல்பு நிலைகள் என்ற இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் மனிதன் எப்படி வித்தியாசமான நிலைப்பாட்டில் ஒவ்வொரு மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாம் இதை பற்றி எந்த அளவுக்கு பேசி இருக்கின்றது. மனிதன் தன்னை யாருக்கு முதலாவது அறிய வேண்டும். மனிதன் தான் எந்த நிலையிலும் இருக்கிறேன் என்பதை அவர் உணர வேண்டும். ஒரு மனிதன் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள்,
சில கட்டங்களில் அவரிடத்தில் பல கேள்விகள் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் அது எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். பல கேள்விகளுக்கு ஆதாரங்கள் கிடைக்காத நேரத்தில் தெரியாது என்று சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை தெரியாது என்பதுதான் அறிவின் அரைவாசி என்றார்கள். ஒரு மனிதன் தனக்கு தெரியாது என்று அவனை தெரிந்து கொண்டால்தான் அவன் தெரிந்து கொள்வதற்குரிய களத்தை நோக்கி போவான். இந்த உலகத்திலே அறியாமையை பல விதத்திலே பிரிப்பார்கள். ஒருவன் அவனுக்கு ஒன்றை பற்றி தெரியாது, ஆனால் அதற்கு அரபியில் சொல்வது ஜஹல் என்று சொல்லு. ஆனால் அதை விட தாண்டி இன்னொன்றுக்கு ஜஹல் முரக்கப் என்று சொல்லு. அது பயங்கரமான ஒன்றாது. அது பன்மடங்கான மடமை தன்மது. அதுதான் லாயதிரி அன்னவு லாயதிரி, தனக்கு தெரியாது என்பது அவருக்கு தெரியாது. தெரியாது என்பது ஒரு மடமை. அவர் நிலையில் இருக்கிறார், அவனுக்கு தெரியும், மற்றவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரிந்து அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஆனால் அதை விட பயங்கரமானதுதான் தனக்கு தெரியாது என்பது அவனுக்கு தெரியாது. ஆகவே மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு தான் எந்த மனநிலையிலே அவன் இருக்கிறான் என்பது மிக முக்கியமானது. சில மனிதர்கள் உலகத்திலே திருந்தாமல் இருப்பார்கள். அதற்கு பிரதானமான காரணங்கள் ஒன்றுதான், அவன் பிழையிலே இருக்கின்றான் என்பது அவனுக்கு தெரியாது. அதை விட இன்னும் ஒரு பயங்கரமான சக்தி ஒன்று இருக்கிறது மனிதன் திருந்தாமல் இருப்பதற்கு. தன்னிடத்தில் இருக்கின்ற பிழை அவனுக்கு சுட்டிக்காட்டப்பட்டு, நீ இந்த நிலையில இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டால், என்னிடத்தில் இருப்பது ஒரே ஒரு பிள்ளைதான், அவனிடத்தில் இருப்பது 1000 பிள்ளை, அவனை இருக்குதா என்னை பார்க்காததா என்று தந்த ஒரு பிள்ளையை பல பிள்ளையால் நியாயப்படுத்த பார்ப்பது ஒரு மனிதனுக்கு இருக்காது. இப்படி பல சகோதரர்களுக்கு சொல்லிக்கொண்டு போகலாம். சகோதரர்களே, என்னிடத்தில் ஒரு பிழை இருந்தால் அதை நான் திருத்துவதுதான் ஈமானின் அடிப்படை. ஒரு மூமினின் மிக முக்கியமான பண்பாக இருக்கிறது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனிடத்தில் ஒரு தவறு நடந்தால், பாவம் நிகழ்ந்தால் அதிலே அவர் நிலையாக நிற்க மாட்டான், பாவத்திலே நிலையாக நிற்க மாட்டான். மனிதன் என்ற அடிப்படையில் உடனடியாக திருத்திக் கொள்வான். பாவம் என்று அவனுக்கு காட்டப்பட்டால், இவ்வளவு பெரிய தவறோடு நான் வாழ்கிறேன் என்று அவன் உணர்வான். ஆகவே என்றும் ஒரு மனிதனை திருத்துவது தெரியுமா? அந்நதம் கை செய்யப்பட்டு, கவலைப்பட்டு, கண்ணீர் வடித்து, உணர்ந்து, இப்பொழுது பிள்ளையோடு வாழ்ந்திருக்கிறேனே என்று அவன் வருந்துகிறானே, அந்த வருத்தம் தான் ஒரு மனிதனை பண்படுத்தும், ஒரு மனிதனை திருத்தும். அதனால் தான் தௌபா என்று பூச்சாண்டி காட்டவில்லை, தௌபாவை இஸ்லாம் காட்டவில்லை. கிளிப்பிள்ளை ஒன்று அதில் சொல்லிக் கொடுக்கப்பட மற்றவர் சொல்ல விளங்கியோ விளங்காமலோ புரிந்தோ புரியாமலோ செய்கிற தௌபாக்களை இஸ்லாம் காட்டவில்லை. தனி மனிதனாக இருந்து ரப்புக்கு முன்னால் நின்று, யா அல்லாஹ், நான் இவ்வளவு தவறை செய்திருக்கிறேன், இனிமேல் செய்யவே மாட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ் என்று அவன் வருத்தப்படுகிறானே, அந்த வருத்தம் தான் தௌபா என்றார்கள். ஆகவே மனித இயல்புகளை பற்றி நாங்கள் படிப்பது மிக பிரதானமான, குறிப்பாக இளைஞர்களே, அனுபவசாலிகள் என்று வருகிற நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு ஒன்றை காட்டினால், உன்னிடத்தில் எந்த தவறு இருக்கிறதா மகனே என்றால் மனமாற ஏற்றுக்கொள்வதை எங்களை திருத்தும். பேசுகிற என்னுடைய பேச்சில் கூட சில தவறுகள், நான் கடந்த காலங்களில் பேசுகிற நேரத்தில் சில பிள்ளைகளை மூத்தவர்கள் திருத்துவார்கள், மனமாற ஏற்றுக்கொள்வோம், பண்படுத்தும். எங்களுக்கு விளங்காது. இளம் வயதில் இருக்கிற நேரத்தில் எங்களுடைய தாய், எங்களுடைய தகப்பன் எங்களுக்கு சில நேரங்கள் நீ நடக்கிற ஒரு கோணல் இருக்கிறது, இல்லை நான் என்ன பார்த்தால் நடப்பேன், நடக்க முடியாது. பேச்சுவார்த்தையில சில நடவடிக்கைகள மாற்றங்கள் இருக்கும், எங்களுக்கு விளங்காது, எங்களுக்கு சரி மாதிரி விளங்கும். எங்களுடைய பெற்றோர் அனுபவசாலிகள் அதை பிழையென்று சுட்டிக்காட்டினால் ஒரு கணம் நின்று நிதானமாக யோசிப்பது எங்களை திருத்தும். சகோதரர்களை இந்த இடத்தில் உரையாற்ற வருமாறு அன்பாய் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم القرآن المجيد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفخه يا ايها الذين امنوا اتقوا الله ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து பின்னால் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது அடிச்சுவடுகளை அனுமதி சகாது வாழ்ந்து சென்றவர்கள் அந்த அடிப்படையில் பேசினா நல்லா இருக்கிறது. இல்லை நானும் பேசினேன் இது வரைக்கும் இங்கே எக்ஸ்பிரியா வித்தியாசம் அவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு கொண்டு போன மாதிரி எல்லாரும் அந்த சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி உணர்வோடு இருக்கிறோம். அப்படியே இல்லையா? அப்படித்தானே ஐடியா ரீதியாக போகிறதுக்கு ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம் தலைப்பு கிழங்குக்கு முன்னுக்கால ஒரு சின்ன டெஸ்ட் வந்து போடுறோம். அதுக்கு முன்னுக்கால விஷயம் என்னென்றால் கொஞ்சம் முன்னுக்கால என்றால் அருள்களில் உபன்யாசம் நடக்கக்கொள்ள அந்த இடங்களில் நெருங்கிக் கொள்வது அல்லாஹை நெருங்கிக் கொள்வது யாரெல்லாம் தூரமாக வந்தார்கள் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாக வந்தால் அல்லாஹுடைய தூருடைய நபிமொழி இருக்கின்ற காரணத்தால் நெருங்கிக் கொள்வோம். பின்சப் என்பது பெண்களுக்கு எத்தனை கேள்வி 10 கேள்வி 10 கேள்வி நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். இது பெரிய பிரச்சனை. கேள்விதான் கேளுங்க, ஆன்சர் சொல்ல இல்ல நான் ஆன்சர் சொல்லுவேன், அதை நீங்க செலக்ட் பண்ணணும். அது கேள்வியா 10 கேள்வி 10 கேள்வினா 10 சிச்சுவேஷன் சொல்லுவேன். அதாவது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்வது. இந்த விடையில நான் எப்படி இருக்கிறத செலக்ட் பண்ணேன். என்னால பின்னுக்கால ஒரு முக்கியமான ஒரு முடிவு நான் சொல்லுவேன். முக்கியமான ஒரு முடிவு. அதனால 10 கேள்வி 10 கேள்விகளுக்கும் ஏ விட சரி என்றால் ஏ. இந்த கேள்விக்கு நான் பியா தான் இருக்கிறேன் பி, சியா இருந்தா சி. ஏன்னா வளர்ந்து நான் எந்த கமெண்ட்ஸும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு கடைசியில் நான் கமெண்ட் சொல்ல போறேன். அப்ப அதனால நீங்க பயப்பட தேவை. ஏன்னால் எந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோங்கிறத ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக புரிஞ்சு கொள்வதற்காக, அதுக்காக அந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோங்கிறத ஒரு உதாரணத்துக்காக இப்படி இருக்கிறோமா அப்படி இருந்தா நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத குருவான் செய்வோம் தீர்வு காணும். ரைட், எல்லாரும் ரெடியாக? ஒருவேளை யாரும் நோட் பண்றதுக்கு யாரும் இருந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துட்டு வரேன். நான் குருவான நம்பர்களோடு சொல்லுவேன். நல்லாவுக்கார மனிதன் எந்தெந்த வகையில் வச்சிருக்காங்கிறதுக்கு இதோட மார்க் பண்ணிக்கலாம். ரைட், முதலாவது கேள்வி. நீங்க சூடானால கூடானால பொதுவா சூட்ட விரும்புவானாக இருக்கிறோம். டக்குனு சூடாக எனக்கு எல்லாரும் ஹாட் பிளேட் சொல்றது. எல்லாரும் என்ன சொல்றது? என்ன சரியான சூடுன்னு சொல்றது அப்படிங்கிறாங்க. எதுக்கு இருக்கா தொட்டதுக்கெல்லாம் போவோம். அப்படியா இல்லையா? மாஷா அல்லாஹ். என்ன நடந்தாலும் பார்க்க சும்மா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறது இல்ல. அதாவது யாரும் வீட்டுல ஒப்பந்தங்கள் செஞ்சுட்டு வரல, போனா தலையை முடிந்து எட பாட்டில் அப்படி இருக்கும்.
இல்லையே எல்லாம் அடக்க ஒடுக்கமான பிள்ளை இருக்காங்க. அம்மா சொல்லி ரோட்ட போக்கிற பிள்ளை தலையை முடிஞ்சுட்டே போகண்டா அப்படியே தலையை முடிஞ்ச மாதிரி ஒரு உள்ளுக்கு உட்காரக்கூடாது. இங்கே தலையை முடிஞ்சிக்க கேள்வி கேட்டா கேட்ட மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ரைட். அப்ப முதலாவது கேள்வி என்ன கேள்வி என்றால், இல்ல யாருக்கு சிகரெட் குடிக்கிறது நல்லா பிடிச்சாங்க? சிகரெட் குடிக்கிறது எனக்கு நல்லாக பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. யாருங்க யாரு சிகரெட் குடிச்சா பிடிக்காதுங்கிறாங்க? நான் பேங்கனா இல்ல உங்களோட சேர்ந்து பேசுறது. நீங்க பேசுனா விட்டுக்கு. சரியா? மாஷா அல்லாஹ் நிறைய பேர் ரைட். கேள்வி என்ன தெரியுமா? ஒரு பப்ளிக் பிளேஸ் உள்ள ஒரு சிகரெட் தான் பிடிக்க ஒரு மனுஷன் என்ன செய்யறாருன்னா உங்களோட மூஞ்சில சிகரெட்டை ஊதிட்டு போற. இப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? நான் மூன்று ஆன்சர் தான். பப்ளிக் பிளேஸ்ல உங்களோட மூஞ்சி என்ன செய்யறாரு? ஒரு சிகரெட் வந்து 10 ஊதிட்டு போற. முதலாவது என்னன்னா உடனே அறையும் இப்படிங்கிறாரு. அவசரம் என்ன மூஞ்சு ஊர் என்ன உடனே நான் அடிப்பேன் அப்படிங்கிறாரு. அருமை இல்லையா? வெக்கப்படுத்தல் தாராளமாக. ரைட். ரெண்டாவது சத்தம் போட்டு நல்லா திட்டுவேன். எல்லாம் ஒரு மனுஷன மூஞ்சி ஒதுக்கி போடு அப்படின்னு. ரைட். 1 2 3 ரைட். 3 பேர். இன்னும் ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நீங்க செஞ்சதுக்கு பிடிக்கல உள்ளாக செய்யாது. என்றால் இது எனக்கு சிகரெட்னா பிடிக்காது, அது என்ன மூஞ்சிக்கு நேரம் ஊதிட்டு போறீங்க. நான் குடிக்கிறது இல்லை தெரியாது இருக்காங்க அல்ல, குடிச்சா ஆபத்துங்கிறதுக்காக. அதே என்ன மூஞ்சில ஊதா எனக்கு ஆபத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கிறார். இது முதலாவது. ரெண்டாவது கேள்வி, ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று சரி, ஒரு ஒப்பந்தம் என்ன செய்றீங்க? ஒரு ஒப்பந்தம் செஞ்சு ஒப்பந்தம் செஞ்சவரை உங்களுக்கு மோசடி செஞ்சு போட்ட அவரை நம்பித்தான் இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம் உங்களுக்கு போறீங்க, படிக்க முடியல தானே, உட கையில சல்லி வருது. அதே டைம்ல நிறைய புக் ஷாப் இருக்குது, பேனை வாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சொல்றாருங்க, மச்சான் எனக்கு நிறைய பேனை இருக்குது, இது யோசிக்காது. உங்களோட பாட்டில் எக்ஸாம் உங்களுக்கு பேனை தான் இப்படி சொல்லிக்க. இப்படி ரோட்ல வரக்கூட எல்லாம் ஒரு 2 புக் ஷாப்பை தாண்டிங்க, பொக்கெட்ல வர சல்லி. இப்ப அவர் என்ன செய்யறாரு? வாக்கு இல்லாரு அதானே, அப்படி நீ வாங்காதுன்னு நிறைய கொண்டுட்டாரு. அவ பாக்க செலவழிக்காம சொல்றாரு, நம்பி போறேன். எக்ஸாம் உட்கார்ந்து அவற்றை பேனே கேட்டா மறந்துட்டா இப்படி சொல்ற, என்ன மறந்துட்டேன்னு சொல்ற. இப்படி சொன்னா சொல்றவரை சந்திச்சாலும் அந்த சிச்சுவேஷன்ல எக்ஸாம் பொறவரை காட்டுறேன் கண்டா என்ன இவெல்லாம் ஒரு மனுஷனா போய் தொலை அப்படின்னு முடிவெடுக்காங்க. போனா போட்டும், ஏதோ செஞ்சுட்டான் பக்கத்துல வாங்கி எழுதுறாரு மனநிலையோட போனா போட்டு கொடுக்குறாரு. அல்லது தருவேன்னு சொன்னாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டோம், ஒப்பந்தம் கிடைக்கும் தருவேன்னு சொல்ல வரைக்கும் போராடு.